ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஓய்வு நாள் ஆண்டவருக்கு கட்டுப்பட்டதே என்ற புதிய சிந்தனையை ஆண்டவர் இன்று நமக்கு தருகிறார். ஓய்வு நாள் என்பது ஆண்டவருக்கு கட்டுப்பட்டது. இந்த ஓய்வு நாளை அனுசரித்து வாழ வேண்டும் என்பது கடவுளின் கட்டளை. ஆனால் யூத சட்டங்கள் இதை நுணுக்கமாக மாற்றி மனிதனை கஷ்டப்படுத்துவதும் மனிதனுடைய அன்பை சுத்தமாக நிறுத்தி போடுவதும் அந்த நாளில் செய்ய வேண்டிய காரியமாக இருக்க வேண்டும் என்பதை கடவுளின் சார்பாக முழுமையாக நிற்க வேண்டும் என்பது உண்மை. ஆனால் கடவுளின் சார்பாக நிற்கின்ற மனிதனுடைய அன்பை நிறுத்தி போடுவது என்பது முடியாத காரியம். எனவே மனிதனுடைய அன்பையும் மனிதனுடைய செயல்களையும் அவர்களுடைய வாழ்வையும் பணியையும் நிறுத்திவிட்டு ஒருவர் கடவுளுக்கு பணி செய்வது என்பது முடியாத காரியம். கடவுள் அன்பு வேறு, மனித அன்பு வேறு என்று ஒருவர் முழுமையாக பிரித்து வைத்துவிட முடியாது என்பதுதான். கடவுளுடைய அன்பை உணர வேண்டுமென்றால் பார்க்கின்ற மனிதனை நிறைய அன்பு செய்ய வேண்டும். தேவையில் இருக்கின்ற மனிதனை உதறி தள்ளிவிட்டு கோவிலில் சென்று கடவுளை வழிபடுவது என்பது அர்த்தமற்றதாகிவிடும். கோவிலில் சென்று கடவுளை வழிபட வேண்டும். ஆனால் தன் சகோதரனோடு உறவு இல்லை என்றால் அந்த வழிபாடு அர்த்தமற்றதாகிவிடும். தன் சகோதரனை மன்னிக்காமல் கடவுளை வழிபட்டால் அந்த வழிபாடு அதனுடைய உண்மைத்தன்மையை இழந்து போய்விடும். இப்படி மனிதனுடைய அன்பு நிறைவாக இருந்தால்தான் கடவுளோடு கொண்டிருக்கின்ற உறவு உண்மைத்தன்மையாக இருக்கும். இதைதான் ஆண்டவர் ஓய்வு நாளுக்கும் ஓய்வு நாளை விட உயர்ந்தவர் என்று சொல்கிறார். எனவே ஓய்வு நாள் சட்டங்கள், சம்பிரதாயங்கள், சடங்கு முறைகள் எல்லாம் மனிதனையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற புதிய மொழியை ஆண்டவர் தருகிறார். மேலுமாக திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் சொல்கின்ற போது, ஓய்வு என்பது புனிதம். இந்த புனிதத்தில் நாம் அமர்ந்து எல்லாவைகளுமே கடவுளால் உருவாக்கப்பட்டவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஓய்வுதான் அதை கற்றுத்தரும் என்று சொல்கிறார். எனவே ஆண்டவர் பிரசன்னத்தில் அமர்ந்து ஓய்வெடுப்பது என்பது அவர் செய்த அரும்பெரும் காரியங்களை நினைத்து நன்றி சொல்லுவது, அவரோடு அமர்ந்திருப்பது, அந்த அமர்வில் சகோதர அன்பில் ஏற்பட்ட தளர்வுகளை, பலவீனங்களை நாம் எண்ணி பார்த்து சரிபடுத்திக் கொள்வது. எனவே அப்படிப்பட்ட அன்பு வாழ்க்கையை வாழ்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை போற்றுகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி, தோழமைக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பயணம் செய்கிறீர், உமது அருளுக்கு நன்றி. நீர் கொடுத்த சக்திக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நிறைய அன்பு செய்யவும் அதிகமாய் அன்பு செய்வதன் வழியாய் எங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வரம் தார். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.